சுந்தரம் சார் அங்க பாருங்க. பத்மா, நீ எப்படி இங்க வந்த? நரசிம்மா, நீ அந்த வேலையை கவனி. சிவா, இந்த பொட்டி வண்டியில் ஏத்து. சரி சார். டிரைவர் சுந்தரம், நீயா இந்த திருட்டு வேலை பண்ற? ஆமா சுந்தரம் தான். தங்கத்துக்காக இவங்க எல்லாரையும் கொன்னேன். நீ பார்த்துட்டே இப்ப உன்னையும் கொள்றேன். எல்லாம் நம்ம போட்ட பிளான் படி நடந்துச்சு. எவ்ரிதிங் ஓகே. குட். போலீஸ் வரதுக்கு நாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். எல்லாரும் காட்டு வழியா வந்து நம்ம இடத்துக்கு வந்துருங்க. குயிக். கம் ஆன், ஹரி அப், ஹரி அப். இதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க. இந்த குட்ஸ் டிரைவர் சுந்தரம் தான் தங்கத்து மேல ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் கொன்னுட்டான். அப்படியா? ஆமாங்க, அவங்க நம்மள இங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பத்மா, அந்த சூழ்ச்சிக்காரங்க நம்மள பழி வாங்கிட்டாங்க. போலீஸ்ல நாம சிக்க கூடாது. கம் ஆன், ஹரி அப். அப்படித்தான் எங்களை இந்த கேஸ்ல மாட்டி வச்சாங்க. நான் நிரபராதின்னு சட்டம் என்ன வாய மூட சொல்லிடுச்சு. என்ன நம்புங்க கத்துனேன். நீதிமன்றம் என்ன தூக்குல போட சொல்லிடுச்சு. என்ன போல கைதிகள் கூட என்ன நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சா என்ன பைத்தியக்காரனா தான் பார்த்தாங்க. அதனால நிரபராதிகளுக்கு இந்த உலகத்துல இடமில்லைன்னு தூக்கு மேடைய பஞ்சுமெத்தையா நினைச்சு என்ன நீ வேகமா கூப்பிட்டுக்கன்னு மரண தேவதைக்கு ஓலை எழுதி போட்டுட்டு இந்த கம்பிகளுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சுந்தரம், உண்மை தெரிஞ்ச பிறகு நியாயம் சட்டம் கண்ண மூடிக்கிட்டு இருக்காது. சொன்னா சட்டம் நியாயம் நிரந்தரமா கண்ண முடிக்கிற நாள் கிட்ட வந்துடுச்சு. சுந்தரம் போட்ட கருண மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 21ஆம் தேதி விடியற் காலையில் 5:45 சுந்தரம் தூக்குல தொங்க போறான். தரையில விழுந்த அந்த குங்குமத்தை உன்னால வாரி எடுத்துட முடியும் தாய். இன்னும் 4 நாட்கள தரையில சாய போறோம் மஞ்சள் குங்குமத்தை வாரி எடுக்க முடியுமாம்மா? ஐயா, தேதி நிச்சயம் ஆயிடுச்சா?
ஆமாம்மா, இந்த கையால 21ஆம் தேதி உன் புருஷனை தூக்குல போட சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருச்சும்மா. 21ஆம் தேதியா? ஆமாம்மா, நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்ல. அதுக்கு முன்னாலேயே தூக்குல போடுற இந்த தலையார் தூக்குல தொங்குமா? 21ஆம் தேதி. தூக்கு போட்டுக்க வேண்டியது நீயும் நானும் இல்ல, தூக்கு போட வேண்டியது இவனுக்கு. என் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாளா என் கைக்கு ரத்த வெறியே காட்டாம இருந்தேன்டா. ஆனா அவரே போயிடுவாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நியாயம், நீதி, தர்மம் எல்லாம் அழைக்க போக வேண்டியதான். நீதாண்டா என் கை களி. வேண்டாம், என் புருஷ சால எனக்கு அநியாயம் செஞ்சவங்க எல்லாரையும் அழைச்சு காட்டுறா. கொண்டு வாங்க இவனை. வேண்டாம், என்ன கொல்லாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க. என்ன கொல்லாதீங்க, வேண்டாம், என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன கொல்லாதீங்க, என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, வேண்டாம், ப்ளீஸ், என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க, என்ன தூக்கல போடாதீங்க, வேண்டாம், தூக்கல போடாதீங்க. கத்துறா, தொண்டை கிளியிற வரைக்கும் கத்து, உனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் கத்து. உன் சாவோட ஓலம் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என் பொண்ணு காதுல விழற வரைக்கும் கத்து. கத்துறா, கத்து. பத்மா, ஆயுதம் தூக்கவோ ஓடி போகவோ முயற்சி பண்ண நாங்க உனக்கு நன்மை செய்திருக்கோம். ஆமாமா, ஜெயில இருக்கிறவன் புருஷனை சந்திச்சு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கு மேடை ஏற தயாரா இருக்கிற என் புருஷனை எப்படி காப்பாத்துவீங்க? ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ், வெரி குட். இருக்கட்டும் தோற, இருக்கட்டும். இதை வச்சுக்கங்க. எனக்கு இது வேணாம்டா. சுந்தரம், இத்தனை நாள் உன்னை சனி போல பிடிச்சிருந்த ட்ரெஸ்ஸ இந்த நரசிம்மனுக்கு போட்டுட்டு நிரபராதியா நீங்க வெளியே வாங்க. விஸ்வநாத், அந்த துரோகி நியாயத்தை பலி வாங்கிய ராட்சச. அதனால்தான் சுந்தரத்தை அரசாங்கத்துக்கு தெரியாம உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஒருவேளை நாங்க சாட்சிகளை கொண்டு வர தாமதமானாலும் கவலைப்படாதீங்க, இவனை தூக்குல போட்டுருங்க. Come on. உருப்படியா இருந்தது ஒரு கண்ணு, அந்த ஒரு கண்ணு உருப்படாம போச்சு. புடிச்சு வச்ச பொம்மையாட்டம் நின்றுட்டு இருக்கீங்க. அந்த நரசிம்மன் எங்கே போனான்னு தெரியல. என் மருமகன் பாலாஜி எங்க இருக்கான்னு தெரியல. எங்க இருக்கான்? உன் உருப்படாத மருமகனை உன்கிட்டே ஒப்படைக்கிறேன். இவனோட தேவை எங்களுக்கு தீர்ந்து போச்சு, வர்றேன். நெல்லு, எந்த தேவை தீர்ந்து போச்சு? இவன் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நரசிம்மனை பிடிச்சு உள்ள போட்டாச்சு. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சுந்தரஞ்சாடையில உள்ள நரசிம்மனை கொண்டு வந்து அதே புத்திசாலித்தனத்தை திருப்பி அடிச்சு நரசிம்மனை ஜெயில போட்டு சுந்தரத்தை வெளியில கொண்டு வந்துட்டோம். சட்டத்தை ஜெயிக்க வச்சுட்டோம். குட் பை. மாமா, அந்த நரசிம்மனை தூக்குல போட்டா விலை மதிக்க முடியாத அந்த தங்கம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இம்பாசிபிள். அந்த நரசிம்மனை தூக்குல போட விடக்கூடாது. அந்த தங்கம் எங்க இருந்தாலும் அது நமக்கு. Open the door. குற்றவாளிகளை பிடிக்க தெரியுமே தவிர குற்றம் செய்ய ஒன்னால முடியாது மிஸ்டர் விஸ்வநாத். மரியாதையா எங்க நரசிம்மனை விட்டுடு, இல்ல பிரேமா எங்க துப்பாக்கிக்கு பலியாயிடுவா. இது சாவகாசமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்ல. சீக்கிரம் தலை குனிஞ்சு செய்ய வேண்டிய வேலை. யாராவது வந்தாங்கன்னா வந்தவங்களை எல்லாம் சுட்டு தள்ளுங்க. ஃபாலோ மீ. நரசிம்மா, எங்க கூட்டிட்டு போற? தங்க எங்க இருக்கு? சொல்றேன் வாங்க.
இங்கதான். ஏய், இறங்கி பாருங்க. கம் ஆன், குயிக். வெட்டிருக்கு பாஸ். வெரி குட், வெரி குட். இதை போடுங்கடா. சீக்கிரம் அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஏதாவது வண்டியில ஏற்றுங்க. குயிக், சீக்கிரம் சீக்கிரம். குயிக்.